என்னுடைய சைல்ட்ஹுட் டேஸ் இந்த மெனு இல்லாம வாரமே போகாது. ஸோ நெறைய காயெல்லாம் போட்டு ஒரு குருமா செஞ்சு அதுவும் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பர்பா இருக்கும். இந்த மெனுல நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன காய் பிடிக்காதோ நீங்க ஆட் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு குடுங்களேன். ரொம்ப யம்மியா சாப்பிடுவாங்க. இத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல ஆயில் ஊத்தி கொஞ்சம் ஸ்பைசஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வெங்காயம், மிளகா. இந்த மிளகா தான் உங்களுக்கு இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு ஸ்பைஸ குடுக்கும். ஸோ அதுக்கேத்த நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனா ஆனியன் குக் ஆனோனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த ஸ்மெல் எல்லாம் ரா ஸ்மெல் போனோனே என்னென்ன வெஜிடபிள்ஸ் நீங்க வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் பீன்ஸ், பட்டாணி, கேரட், பொட்டேட்டோ அண்ட் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ ஆட் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் வாட்டர் ஊத்தி சால்ட் ஆட் பண்ண பிறகு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரெஷர் பேன்ல வச்சு நீங்க குக் பண்ணுங்க. சைட்ல வந்து அது குக் ஆயிட்டு இருக்க மோஸ்ட்ல சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிடுறேன் அண்ட் ஒரு கோக்னட் மிக்சர் ரெடி பண்ணிக்கிடுறேன். ஸோ இந்த கோக்னட் மிக்சருக்கு கோக்னட்டும் கசகசா ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்க கசகசாக்கு பதிலா கேஷ்யூ ஆட் பண்ணலாம். அந்த க்ரீமி டெக்ஸ்சர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்க இந்த கோகனட் மிக்சரையும் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் பாயில் பண்ண விடுங்க. சைட்ல நான் வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் வந்து மேலே ஊஸ் அவுட் ஆகி வரும். இந்த மாதிரி செஞ்சு நல்லா ஹாட்டா சாப்பிடுங்க. சூப்பர் யம்மியா இருக்கும்.